பரலோகத்தின் கவனத்தை ஈர்க்கணுமா. சின்ன பிள்ளைங்களுக்கு எங்கள் சர்ச்சுக்கு நிறைய குழந்தைங்க வருவாங்க. நான் முன்னாடி உட்காந்துருப்பேன். நான் என்னுடைய ஹேண்ட்பேக்கில் எப்பயும் சாக்லேட்ஸ் நிறைய வச்சுருப்பேன். எதுக்கு தெரியுமா? குழந்தைங்கள கூப்பிடுவேன். குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ என்ன பண்ணுவேன், குழந்தைங்கள கூப்பிடுவேன். வராது, அந்த சாக்லேட் எடுத்து அப்படி காமிப்பேன். மல்லிகாவெல்லாம் பார்க்குற சந்தோஷமாக இருக்குது. அந்த சாக்லேட் எடுத்து காமிப்பேன். ஒன்று என்ன பண்ணணும், ஓடி வந்து என் மடியில் உட்காந்துக்கும். நல்லா கொஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் கிளம்புனா அடுத்த சாக்லேட். எங்கே போனாலும் நான் என் பர்ஸில் வச்சுருந்து எந்த ஊருக்கு போனாலும் வச்சுருப்பேன். அழகாக அந்த குழந்தைங்கள்ட்ட கொடுத்த உடனே அந்த குழந்தை இந்த சாக்லேட் என்ன பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்கள ஈர்த்துட்டு வந்துடும். இன்றைக்கி குழந்தைங்களை ஈர்க்கிறதுக்கு சாக்லேட்டு, பெரியவங்க நம்மளை ஈர்க்கிறதுக்குன்னு விதவிதமாக பார்க்குறோம். ஜனங்களை ஈர்க்கிறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு போடுறாங்க. நடிகர்களை, ஸ்போர்ட்ஸ் பர்சனை, நிறைய கிரிக்கெட்டில் சாம்பியனாக இருக்கிறவங்க, ஃபுட்பாலில் இருக்கிறவங்கெல்லாம் போட்டு என்ன பண்ணுறாங்க, நடிகர்கள் நடிகைகள்லாம் போட்டு அதை வாங்குங்க இதை வாங்குங்க அப்படின்னு உடனே நான் பெண்கள் கூட்டம் என்ன பண்ணிடுது, உடனே போய் வாங்கிட்டு வந்துடுது. இப்போ இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே ஒரு ஈர்ப்பு. ஏன் வீட்டில் நம்ம எல்லாரோடைய கவனத்தை புதுசாக வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா நம்ம நல்லா சமைச்சு வைக்கணும். நம்ம அவங்களுடைய கவனத்தை நம்ம என்ன பண்ணணும், ஈர்க்கணும். நான் காலேஜ் படிக்கும்போது மிஸ் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, மாரல் எடுப்பாங்க, மாரல் சயின்ஸ் நல்லொழுக்கம் எடுப்பாங்க. அப்போ எடுக்கும்போது அவங்க பெண்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு எடுக்கும்போது சொல்லுவாங்க, உன் கணவனை நீ ஈர்க்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா, நீ அவனோட வயிற்று வழியாக தான் அவனை போய் பிடிக்கணும், அவன் இருதயத்தை. அதுக்கு என்ன பண்ணணும், நல்லா சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ உண்மையான வார்த்தை இல்லை? அவங்க சொல்லுவாங்க, யூ கேன் என்டர் இன்டு எ ஹார்ட் ஆஃப் அ மேன் த்ரூ ஹிஸ் ஸ்டமக் அப்படின்வாங்க. அது மிஸ் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ இன்னைக்கு மனுஷங்க என்னென்னமோ பண்ணுறாங்க. மனுஷங்களை பாருங்கள், ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்கன்னா அந்த ஆஃபீஸரை ஈர்க்கணும், நம்ம பக்கத்தில் அவரோட கண்களை தயவை பெறணும் அப்படின்னா அவரோட பர்த்டேக்கு தங்க திராணிக்கு மேலே ஒரு கிஃப்டை வாங்கி போய் கொடுக்குறது. என்னென்னா அப்போ தான் என்ன பண்ணுவார், அவர் நம்மளை கவனிப்பார் அப்படின்னு. பாருங்கள், இவங்க கொடுக்குற கிஃப்ட்டு, இவங்க கொடுக்குற அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அவங்க கண்களை தயவு கிடைச்சா ஏதோ கொஞ்சம் கிடைக்கும், ஏதோ இந்த உலகத்தில் ஏதோ சின்ன சின்ன காரியங்கள் இருக்கும். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தேவன், பரலோகம் நம்ம மேலே நம்மளை ஈர்த்து அவங்களோட கண்களை நமக்கு தயவு கிடச்சிச்சுன்னா என்னென்னவோ நடக்கும் இல்லை? பைபிளை பார்க்கும்போது, வேதத்தில் பார்க்கும்போது இப்படி பரலோகத்தின் கவனத்தை தசை திருப்பினவங்களை நிறைய பார்க்கலாம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நோவாவுடைய வாழ்க்கை. நோவாவில் யாருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும் நோவா தாத்தா? சின்ன பிள்ளைங்களை படிப்போம், நோவா தாத்தா கட்டின பேலை மிதக்குது பாரு தண்ணீரிலேன்னு. ஸோ குழந்தைங்கள்லேருந்தே நமக்கு தெரியும் நோவா தாத்தா கதை. இந்த நோவா தாத்தா என்ன பண்ணுறாரு, அவர் வாழ்ந்த நாட்களில் பார்க்குறோம் ஒருத்தர் கூட நல்லவங்களே இல்லை. வாசிக்கலாமா? வேதத்தை எடுத்துக்குவோம். ஆதியாகம புஸ்தகம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-7 வசனங்களை வாசிக்கலாம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவைகளை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில மனுஷனை உண்டாக்கி, அவர் அந்த மனுஷனை இந்த உலகமெல்லாம் அவன் சந்தோஷமா பூமியை படைச்சு அதில் உள்ள எல்லாத்தையும் படைச்சு, இந்த வச்சுக்கோ பூமியை, இந்த இருக்க புல் பூண்டு மருகம் எல்லாம் உனக்கு தான், நீ இதை ஆண்டுக்கொள்ளும், நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பூமியை கொடுத்தா, இந்த பூமியை மனுஷன் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய அக்கிரமமான கிரியையினாலே, பொல்லாத கிரியையினால அவன் என்ன பண்ணிட்டான், இதை உலகத்தை கெடுத்துட்டான். அதை பார்த்து ஆண்டவர் மனஸ்தாபமாக இருக்குது. நம்ம ஒரு பிள்ளைக்கு நம்ம ஒரு பிள்ளைக்கு வீடை வாடகை கொடுக்குறோம். எதுக்கு? ரொம்ப கஷ்டப்படுது. சரிம்மா உனக்கு வீடு இல்லையா, என் வீட்டில் இருந்துக்கோன்னு சொல்லும். ஆனால் அந்த பிள்ளை நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு குடிச்சு வெறிச்சு கும்மாலம் போட்டுட்டு இருந்தால் நமக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும். ஐயோ கஷ்டப்படுதுன்னு சொல்லி வீடை கொடுத்தேன். அதே போல தான் ஆண்டவர் இந்த உலகத்தை படைச்சு மனுஷனுக்கு நீ சந்தோஷமாக இருன்னு கொடுத்தா அவன் என்ன பண்ணிட்டான், அதை நாசம் பண்ணிட்டான். ஆண்டவர் நினைச்சார், இனி இந்த பூமியை நான் வச்சிருக்க மாட்டேன், நான் என்ன பண்ண போறேன், எல்லாத்தையும் என்ன பண்ண போறேன், அழிக்க போறேன். அப்போ பரலோகத்துல இருந்து பார்க்குறாரு, அவரோட கவனத்தை ஒருத்தர் ஈர்க்கிறார். அவர் பேர் யாரு? நோவா.
அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த 6ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பார்க்கிறோம், நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைச்சிச்சா? அவனுக்கு ஒரு ஈர்ப்பு, தேவனாகிய கர்த்தரிடத்து கண்களில் பரலோகத்துல இருந்து அவனுக்கு ஒரு ஈர்ப்பு, பரலோகனுடைய கவனம் பார்க்குது. ஏன் அப்படின்னா அவன் எப்படி வாழ்ந்தான்னு அடுத்த வசனம் சொல்லுது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். பாருங்க, முழு உலகமே கெட்டு போயிருக்கு, ஆனா இவன் மட்டும் எப்படி இருக்கான்? நீதிமானா இருக்கிறான், உத்தமனா இருக்கிறான். கடவுளையே மறந்து மரத்தையும் கல்லையும் வச்சு கும்பிட்டு இருக்குது. ஆனா இவன் என்ன பண்றான்? தன்னை படைச்ச தெய்வத்தை நோக்கி அவன் தேவனோடு கூட உறவாடிக்கிட்டு இருக்கிறான். ஆகவே அந்த முழு உலகத்துல கண்கள் பரலோகத்திலிருந்து கண் பூமியில படுது. யார் மேல படுது? நோவாவின் மேல். இது மாதிரி நம்ம வேதத்துல நிறைய சொல்லிட்டே போகலாம். அப்ரஹாம் மேல கண்ணு பட்டுச்சு. உலகத்துல இந்த பாருங்க, யார் மேல கண்ணு படுதோ அவங்க இருந்த நிலைமையில இருக்க மாட்டாங்க. அவங்க நிலைமை ரொம்ப ஆசீர்வாதமா போயிடும். இன்னைக்கு கர்த்தர் மேல உங்க கண்கள் பற்றுச்சுன்னா நீங்க இப்ப இருக்கிற நிலைமையில இருக்கவே மாட்டீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துகிற மேன்மை, உங்களை நடத்துகிற பாதை அற்புதமும் அதிசயமுமா இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, இந்த நோவாவை முழு உலகத்தையும் அழிச்சாரு. ஆனா இந்த நோவாவுக்கு 3 பிள்ளைங்க. அந்த நோவா, அவனுடைய மனைவி, இன்னும் 3 பசங்க. அந்த 3 பசங்களோட பிள்ளைங்க. இவங்க மட்டும் தேவன் உலகத்தை அழிக்கும் போது பாதுகாக்கப்பட்டு அவங்க சந்ததியில் வந்தவங்க தான் நீங்களும் நாங்களும். நமக்கு எல்லாருக்கும் ஒரே தாத்தா, ஒரே பாட்டி. யாருன்னா நோவா தாத்தா, நோவாவோட ஒய்ஃப் நமக்கு எல்லாருக்கும் பாட்டி. ஸோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சரி, எந்த இனத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் யாரோட பிள்ளைங்க தான்? நோவா தாத்தா பிள்ளைங்க தான். எல்லாருமே நோவா தாத்தாவா தான் நமக்கு எல்லாருக்கும் தாத்தா ஆச்சு. அப்போ பாருங்க, இப்படி பரலோகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரலோகத்தில் இருந்து தேவனாய கர்த்தர் யாரெல்லாம் பார்த்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தர் பார்த்த பார்வையிலும் அவங்கெல்லாம் ஆண்டவரை கவனத்தை ஈர்த்ததுனால, கர்த்தருடைய கண்கள் அவங்களுக்கு கிருபை கிடைச்சதுனால அவங்க வாழ்க்கையை உல்டாவாக மாறிடுச்சு, கீழே மேலாயிடுச்சு. அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கை அப்படி மாறிடுச்சு. ஆபிரகாமை பாருங்க, ஆண்டவர் அந்த நாட்களில் ஊர் என்கிற கல்தேயர் தேசம், பாபிலோன் இன்னைக்கு நம்ம ஈராக் சொல்கிறோம்ல, அப்படிப்பட்ட அந்த ஈராக்கில் ஆண்டவர் சந்திச்சார். யாரை சந்திச்சாரு? ஆபிரகாமை கூப்பிட்டு நீ வா அப்படின்னு கூப்பிட்டார். பாருங்க, அவனுடைய விசுவாசத்தை பார்த்து அவனை கனப்படுத்தினார், அவனை ஜாதிகளுக்கு சொந்தமாக்கினார். அவனை சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை பெருகவே பண்ணுவேன். யார் மேலே கர்த்தர் கண்ணு படுதோ அவங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதம் தான், பெருக்கத்துக்கு மேலே பெருக்கம் தான். நம்ம நிறைய பார்த்துட்டே போகலாம். தாவீதை பார்த்தார், வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தவன் அந்த வனாந்தரத்திலிருந்து தேவனை நோக்கி துதிச்சு ஆராதிச்சு பாடிட்டு இருந்தான். பரலோகம் பார்த்துச்சு, என்னடா யாரோ ஒரு அருமையான ஒரு பிள்ளை நம்மளை நோக்கி கூப்பிடுதே. யாரு? பரலோகத்தின் கண்கள் பார்த்துச்சு. தாவீது யாரு? ஆடு மேய்க்கிறவன். பரலோகத்தின் கண்கள் அவன் மேலே பட்ட பிறகு அவன் யாரு? ராஜா மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவ சொல்றாரு, தாவீதின் குமாரன், எனக்கு தகப்பனே தாவீதுன்றார். எவ்வளோ ஒரு உயர்வு பாருங்களேன். பைபிளில் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் பார்ப்பார் ஆண்டவர். ரூத்தை பார்த்தாரு, வாழ்க்கை என்னாச்சு? பரலோகத்தில் வந்து கண் ரூத்து மேலே விழுந்துச்சு. ரூத்து யாரு? குழந்தை இல்லை, புருஷனுக்கு வாழ்க்கப்பட்டு 7 வருஷம் வாழ்ந்து கணவனும் செத்து போயிட்டாரு, விதவை, குழந்தை இல்லை, ரொம்ப ஒரு அருவருக்க பக்கத்தான ஒரு சந்ததியை சேர்ந்தவ. கர்த்தருடைய கண்கள் பட்டுச்சு. என்னாச்சு? அவள் வாழ்க்கையே மாறிடுச்சு. இயேசுவை பெற்றெடுத்த அவங்களுடைய மூதாதையருடைய பாட்டியாக மாறிட்டா அவன். இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே பரலோகத்தின் கவனத்தை யார் ஈர்த்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து கர்த்தருடைய கண்கள் அவங்களுக்கு கிருபை கிடச்சிச்சு. அவங்க வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமாக மாறுச்சு. இன்னைக்கு நம்ம எதற்காக இந்த பெண்கள் முகாமுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? எப்படியாவது பரலோகத்தின் கண்கள் நம்ம மேலே படணும். எப்படியாவது கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே படணும். பரலோகம் நம்மளை பார்க்கணும். நம்ம இந்த நிலைமையில திரும்பி போக மாட்டோம். நம்ம கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றவர்களாக, நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக போக போகிறோம். பாருங்கள், பைபிளில் நிறைய நான் சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் லீதியால் பார்க்குறோம், அவ்வளோ பேர் இருக்காங்க. பரலோகம் அவளை பார்த்து அவளை இதயத்தை திறந்து வைக்கிறாரு. நம்ம பவுலை பார்க்குறாரு. பவுலை பாருங்கள், ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்க்கும்போது கர்த்தருடைய கண்கள் யார் மேலே விழுகுது? பவுல் மேலே விழுகுது. இப்படியே நம்ம சொல்லிகிட்டே போகலான்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள். ஆனால் இதுக்கெல்லாம் மணி முடியா கர்த்தர் பரலோகத்தை ஈர்த்தவர்கள் இருக்காங்கல்ல,
இந்த ஈர்த்தவர்கள் எல்லாத்துலேயும் ரொம்ப சிறந்தவர்களா நான் ஒருத்தரை நான் பார்க்குறேன். அவங்க யார் அப்படின்னா, வாசிக்கலாம். ஆதியாகமத்தை எடுத்துக்கொள்வோம். நான் சொல்லும்போது வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14-15 எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, ஆரம்பத்தில் தேவனாகிய கர்த்தர் ஆதாம் ஏவாள்னு 2 பேரை படைச்சார். தெரியும் தானே எல்லாருக்கும்? அப்போ என்ன பண்ணாங்க? ஆதாம் ஏவாளுக்கு என்ன பண்ணாங்க? தேவன் செய்யக்கூடாது காரியத்தை செஞ்சதுனால அவங்களை என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் தோட்டத்தை விட்டு வெட்டிட்டார். அவங்கள யார் ஏமாத்தினது? சாத்தான் ஏமாத்தினான். எந்த உருவில் வந்தான்? சர்ப்பம் உருவில் வந்து அவங்கள வஞ்சித்து அவங்கள ஏமாத்தினான். அப்போ தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவங்கள ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தண்டனை கொடுக்குறாரு. அப்படி தானே? அப்போ சாத்தானை பார்த்தவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் வாசிக்கலாம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். பாருங்க, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி அவங்கள நல்ல ஒரு வாழ்க்கை வச்சிருக்கும் போது அந்த வாழ்க்கையை கெடுத்த அந்த சாத்தானை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, உன்னை என்ன பண்ணுவேன்னா அப்படின்னா, நீ ஒரு ஸ்திரீ, ஒரு ஆதாம தானே ஏவாளை தானே அவ வஞ்சித்தா, ஒரு பெண்ணை வஞ்சித்து தானே நீ வந்து என்ன பண்ண? இந்த மனுக்குலத்தையே ஏமாத்தின. அந்த பெண்ணை வச்சே நான் என்ன பண்ணுவேன்? உன் தலைய நசுக்குவேன். எந்த பெண்ணை வச்சு நீ வந்து அவங்க வாழ்க்கையை நசுக்குனியோ அந்த பெண்ணை வச்சே நான் என்ன பண்ணுவேன்? உன் தலையை நசுக்குவேன். அப்போ அதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு பெண்ணை தேடிக்கொண்டே இருந்தார். எத்தனை வருஷமா தேடிக்கொண்டிருந்தார்? 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் இல்லை, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் பரலோகம் பூலோகத்தில் யாரை தேடிக்கிட்டு இருந்துச்சுன்னா, ஒரு பெண்ணை தேடிட்டு இருந்துச்சு. எதுக்காகன்னா, சாத்தான் தலையை நசுக்கிறதுக்காக ஒரு பெண்ணை தேடிக்கிட்டு இருந்துச்சு. ஆண்டவர் என்ன பண்ணாரு? 4000 வருஷம் ஆயிடுச்சுங்க. எத்தனை வருஷம் ஆச்சுங்க? அவர் கண்டு கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம இருதயத்துக்கு ஏற்ற அந்த மகள் யாரு? நம்ம இருதயத்தை கவர்ந்த அந்த மகள் யாரு? வேதம் சொல்லுது, ஆண்டவர் பரலோகத்திலிருந்து உத்தம இருதயம் உள்ளவர்களை நோக்கி பார்த்துட்டே இருக்கிறாராம், தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துறதுக்காக. அதுபோல் ஆண்டவர் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாரு? வருஷங்கள் கடந்து போகுது, தேடிக்கிட்டே இருக்கிறார். யார் அந்த பெண்? சாத்தானுடைய தலையை நசுக்கிறதற்கு நான் தெரிந்து கொள்ள வேண்டிய பொன் யார்? தேடிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ தேசங்கள்லாம் இன்றைக்கெல்லாம் பாருங்கள், இந்தியாலாம் ஒரு பெரிய தேசம், அமெரிக்காலாம் ஒரு பெரிய தேசம் இல்லை. ஆனால் இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன தேசம். அந்த இஸ்ரேலில் கலிலேயா ஒரு சின்ன ஊர். ஏன்னா இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா யூதேயா நல்ல பெரிய ஊர். ஏன்னா அங்கே எருசலேம் இருக்குது, தேவாலயம் இருக்குது, 12 கோத்திரத்தார் அந்த தேவாலயத்துக்கு வருவாங்க, அதனால அதுக்கு ஒரு பெரிய சிறப்பு. ஆனால் கலிலேயாவில் ஒன்றும் இல்லை, அப்படின்னு சொல்லிக்கொள்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு கலிலேயா கடல்ன்றாங்க, அது கூட கடல் இல்லை, அது என்னது? ஒரு ஊற்று மாதிரி தான். அது ஒரு பெரிய ஒரு நீர் நிலை தான், மற்றபடி அது கடல் கூட இல்லை. அந்த கலிலேயாவில் ஒரு குட்டி ஊர் நாசரேத்து. இப்போ எப்படி நம்ம அரசரடிப்பட்டி இருக்குதோ அது மாதிரி நம்ம புதுக்கோட்டை ஒன்றும் பெரிய ஊரே இல்லை. என்ன மதுரையா, திருச்சியா, கோயம்புத்தூரா, சென்னையா தமிழ்நாட்டில் சொல்லிக்கிறதுக்கு நம்ம ஊர் சின்ன ஊர். அதில் இந்த அரசடிப்பட்டியாக இருக்கா தெரியுமா? அது மாதிரி அன்னைக்கு கலிலேயான்ற ஊரில் அந்த நாசரேத்துன்ற ஊர் யாருக்குமே தெரியாது, ரொம்ப சின்ன ஊர். அந்த சின்ன ஊரில் ஆண்டவருடைய கண்கள் ஒரு பெண் மேலே படுது. 4000 வருஷம் தேடிக்கிட்டு இருந்தார்ல, அவருடைய கவனத்தை ஈர்த்த அந்த பெண் யார் அப்படின்னா, வாசிக்கலாம். நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். வாசிமா. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, உண்மையிலே அந்த பாட்டு பாடினோம் பார்த்தீங்களா? பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்களில். இப்போ இந்த பாட்டை நான் பாடியே நான் ஆராதிச்சு நான் தனியாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா
உங்கள் கவனத்தை நாங்கள் ஈர்க்கணும், உங்கள் கிருபை எங்கள் மேலே படணும் அப்படின்னும்போது எனக்கு ரொம்ப என்னையை டச் பண்ணது யாருன்னா இந்த மரியாளோடைய கேரக்டர் தான். பாருங்க, இந்த மரியாள் என்ன பண்ணாங்க, பரலோகத்தின் கவனத்தையே ஈர்த்துட்டாங்க. ஏனென்றால் இவங்க மூலமாக வரப்போகிற மகன் யார் தலை நசுக்க போகிறா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, சாத்தானோட தலையை நசுக்க போகிறாங்க. ஸோ அப்போ நான் அந்த மரியாளோட வாழ்க்கையை பார்த்து இவங்க கிட்ட என்ன ஸ்பெஷல் இருந்துச்சு, இந்த பரலோகமே திரும்பி இந்த சின்ன ஊரில் இருக்கிற அந்த நாசரேத்து ஊரில் இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சின்ன பிள்ளை, படித்த பிள்ளையெல்லாம் இல்லை, ஒரு கிராமத்து பிள்ளை, ஒரு விவசாயியோட மக. வயசு எத்தனை சொல்கிறாங்க, அந்த காலத்துலலாம் 12 வயசுலலாம் திருமணம் மாற்றி கொடுத்துருவாங்களாம் யூத பாரம்பரியத்தின்படி. 12லேருந்து 15 வயசுக்குள்ள. நம்ம ஊரில் சொல்ல போனால் ஹைஸ்கூலில் படிக்கிற பிள்ளை, 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை, சின்ன பிள்ளை. என்னப்பா பரலோகமே, பரலோகத்தையே இந்த பிள்ளை ஈர்த்துருச்சே, என்ன ஸ்பெஷல் இந்த பொண்ணுக்கிட்ட இருந்துச்சு, ஏன் இந்த பொண்ணை பரலோகமே தேடி வந்துச்சு. தேவ தூதன் வர்றாரு, ரூம்குள்ளே வர்றாரு, பரலோகம் இவ்வளோ தேடி வருது பாருங்களேன், என்ன ஒரு ஸ்பெஷல் பாருங்களேன். பரலோகம் தேடி வருது. எங்கே வருது? அமெரிக்காவுக்கு வரல, ஆஸ்திரேலியாவுக்கு வரல, நாசரேத்துக்கு வருது, அந்த சின்ன ஊருக்கு வருது, அந்த சின்ன குடும்பத்துக்கு வருது. அந்த மகள்கிட்ட வர்றாங்க, வந்து கபிரியல் பார்த்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ள நீ யார் எப்படிப்பட்டவள், ஆசீர்வதிக்கப்பட்டவள். பாருங்க, இவங்களுக்கு மட்டும் கேப்ரியல் தூதன் சொல்லலை, இன்னைக்கு உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். நீங்க ஒவ்வொருவரும் கர்த்தரோட கண்களில் கிருபை பெற்றதுனால தான் இங்க அழைச்சிட்டே வந்திருக்கார். இந்த அர்ச்சனைப்பட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாரும் வந்துட்டாங்களா? உங்களுக்கு மேல ஆண்டவரோட கிருபை, ஹல்லேலூயா. நீங்க அவரோட கண்கள்ல ஸ்பெஷல், அவர் உங்களுக்கு கிருபை, விசேஷித்த கிருபை. ஆங்கில பைபிள்ல இத கிருபை பெற்றவளேன்னு இருக்கு. ஆங்கில பைபிள்ல எப்படி இருக்குன்னா ஹைலி ஃபேவர்டு, அதிகமா சிறப்பான கிருபை. யாருக்கு? மரியாளுக்கு. நீ உங்க ஒவ்வொருவருக்குமே அப்படித்தான் ஆண்டவர் ஒரு விசேஷித்த கிருபையை உங்க மேல வைத்திருக்கிறபடினால தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க, அல்லது நீங்க வந்திருக்கவே முடியாது. பரலோகத்தின் கவனம் உங்க வீட்டில் உங்க மேல இருந்தபடினால நீங்க இங்க வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சகோதரி சின்ன பிள்ளை தான், 15 வயசுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சகோதரி, இந்த 15 வயசுக்குள்ள இருக்கிற இந்த பிள்ளை சின்ன பிள்ளை தான், அவளுக்கு திருமண நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. நம்ம எல்லாருமே நிறைய பேர் இங்கே திருமணம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம் இல்லை? நமக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, மாப்பிள்ளையே பார்த்தாச்சு, இன்னும் கொஞ்சம் நல்ல கல்யாணம் அப்படின்னா நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கும் சொல்லுங்க? உண்மையை சொல்லணும், சந்தோஷமா இருக்கும் இல்லை? எப்போ பார்த்தாலும் நமக்கு யார் ஞாபகம் வருவாங்க? நம்ம வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற வீட்டுக்காரன் ஞாபகம் வரும். தூங்கி எழுந்திரிச்சா அவங்க ஞாபகம் வரும். உண்மையா இல்லையா? தூங்கி எழுந்திரிச்சா ஞாபகம் வரும், படுக்க போகிற மாதிரி அவங்க ஞாபகம் வரும். நமக்கு எப்போ நம்ம அவங்களோட கூட நம்ம திருமணத்தில் இணைக்கப்படுவோம், அந்த நாள் எப்போ வரும், அதுதானே நமக்கு இருக்கும். இப்போ மரியாள் கூட அப்படித்தான் இருந்தாங்க. மரியாள் கூட எப்படி எண்ணத்தோடு இருக்கிறாங்க, நமக்கு திருமணமாக போகுது, நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் நமக்கு கொடுப்பாங்க, நல்ல அழகழகான ஆபரணங்கள்லாம் போடுவாங்க, எல்லாரும் வருவாங்க, நல்ல சாப்பாடுலாம் இருக்கும், நம்ம எல்லா சொந்தக்காரவங்களையும் பார்ப்போம். அந்த சந்தோஷத்தில் அந்த கனவுல இருக்கிறாங்க. ஊடால யார் வர்றா? தேவதூதன் வர வந்து என்ன சொல்றாரு பாருங்க. 29வது வசனம் வாசிக்கலாம். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தொடர்ந்து வாசிக்கலாம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். போதும். இங்க பார்க்கிறோம், 2வது முறை மறுபடி தேவதூதன் அவளை பார்த்து சொல்றார், நீ பயப்படாத, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். பாருங்க, மரியாள் கிருபை பெற்றவர்கள், அவங்க கிருபை நிறைந்தவர்கள் அல்ல. நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம நிறைய நேரத்தில் நம்ம செய்கிற தவறு அது. கிருபை பெற்றவர்கள் தான்.
மரியாள் கிருபை பெற்றவள், நாமும் கிருபை பெற்றவர்கள். யார் கிருபை நிறைந்தவர்? இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அவர் கிருபை நிறைந்தவர். அந்த கிருபையில் நமக்கு கிருபையை கொடுக்கிறார். வாசிக்கலாம், யோவான் 1:14 வசனம் வாசிக்கலாம். யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பாருங்க, இயேசு கிறிஸ்து தான் வார்த்தையாகிய கடவுள். வார்த்தை யாரு? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை என்ன ஆச்சு? மாம்சமாகி அவர் என்ன பண்ணார்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர் யாரு? அப்ப நாமெல்லாம் யாரு? நம்மெல்லாம் கிருபை நிறைந்தவர்கள் அல்ல, கிருபையை பெற்றவர்கள். மரியாள் யாரு? கிருபை பெற்றவர்கள். அப்ப பாருங்க, மரியாள் கிருபையை பெற்றவர்கள். அவங்க எப்படிப்பட்ட கிருபை? விசேஷித்த கிருபை பெற்றவர்கள். ஏன் அப்படின்னா, அவங்க தேவதூதன் வந்து சொல்றாரு, நீ கர்ப்பவதியாகி நீ என்ன பண்ண போற? உனக்கு ஒரு மகன் பிறக்க போறான். இந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கு அந்த காலத்தை விடுங்க, இந்த காலத்தில் கம்ப்யூட்டர் காலம்ன்றாங்க, உலகம்ன்றாங்க, அறிவியல் உலகம்ன்றாங்க, என்னென்னமோ உலகம்ன்றாங்க. இந்த உலகத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து ஒரு கர்ப்பமானா என்னம்மா பேசுவாங்க? கெட்டு போயிட்டா பேசுவாங்களா இல்லையா? அப்போ அது எவ்வளோ ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணும். இந்த வார்த்தை வந்து அந்த அம்மாவுக்கு எவ்வளோ ஒரு உண்மையிலே கன்னி மரியாதை பார்க்கும்போது, அவங்க மரியாதை பார்க்கும்போது ரொம்பவே மனசு இதாக இருக்கும்ல. ஏன்னா சின்ன பிள்ளையா திருமணத்துக்கு ஆயத்தத்தோட பறகடிச்சு கனவுல திருமணத்தை குறித்து கனவுல ஒரு பறந்து வந்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? தேவதூதனுடைய வார்த்தையை கேட்டுட்டு அவங்க இருதயம் கலங்கி போயிடுச்சு. ஐயோ, குழந்தையா, நான் எப்படி இந்த குழந்தைய பெற்றெடுக்க முடியும்? நான் எனக்கு இன்னும் கணவனே அறியேனே. அப்போ அவர் சொல்றாரு, இல்லை. அது வாசிக்கலாம் 34. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றால், தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது என்றால். அப்பொழுது தேவதூதன் அவனிடத்திலிருந்து போய்விட்டான். இங்க பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தருடைய தூதன் வந்து தேவன் என்ன பண்றாரு? பரலோகத்தின் கவனத்தை யார் ஈர்த்தா? மரியாள் ஈர்த்துட்டாங்க. தேவன் என்ன பண்ணிட்டார்? தன்னுடைய தூதன் அனுப்பிட்டார். நான் 4000 வருஷமா காத்துட்டு இருந்தேன் இந்த சாத்தானோட தலையை நசுக்கிறதுக்கு. கண்டுபிடிச்சிட்டேன், நாளை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி என்ன பண்றாரு? தேவதூதன் அனுப்புறாரு. தேவதூதன் வர்றாரு. வந்துட்டு மரியாள் சொல்றாரு. மரியாள் சொல்ற, அதான் சொன்னேன்ல, அவளுடைய மைண்டு வேற மைண்டாக இருக்குது, அவளுடைய சிந்தனைகள், அவளுடைய எண்ணங்கள் எல்லாம் வேற இருக்கு. இப்படி சொன்னோடனே இது எப்படி ஆகும் அப்படின்ன உடனே தேவனாகிய கர்த்தர் அந்த கபிரியேலை அனுப்பி அவளுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறார், அவளை தைரியப்படுத்துகிறார். இது வந்து புரிய முடியாத ஒரு காரியம். ஏன்னா எங்கேயாவது கண்ணி வந்து பிள்ளை பிறக்க முடியுமா? முடியாது. அது ஒரு புரிய முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் புரிய வைக்கிறார். இது வந்து மனுஷனால் அல்ல, இது தேவனால வர்றது. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? உன்மேல் நிழலிடுவார். உனக்குள்ள வந்து உன்னதமானவரின் பலன் உண்மையில நிழலிடும். பரிசுத்த ஆவியினால நீ என்ன பண்ண போற? உனக்குள்ள ஒரு கரு உருவாக போகுது. இது எப்படி ஆகும்னு நினைக்கிறியா? எலிசபெத்து பாரு, மலடி. அவங்கள குறிச்சு வேதத்தில் அதே 1ஆவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1ஆவது அதிகாரம் 7வது வசனத்தினுடைய பின்பகுதியில் பார்க்கிறோம். இருவரும் வயது, எலிசபெத்தும் அவருடைய கணவரையும் குறித்து பார்க்கிறோம். எலிசபெத்து மலடியா இருந்தபடியால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. 20 வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். சொல்றார் ஆண்டவர், தேவதூதன் சொல்றார் எலிசபெத்தை பார்த்து, பாரு, வயது சென்று போன எலிசபெத்துக்கு என்ன உண்டாயிருக்கு? 6 மாசம் அவளுக்கு. தேவனால கூடாதது ஒன்றும் இல்லை அப்படின்ன உடனே என்ன சொல்றா? தோவுமது அடிமை, உங்க வார்த்தையின்படியே ஆக கடவுள். பாருங்க, எல்லார்கிட்ட இருந்து இந்த வார்த்தை வராது. அன்னைக்கு லோத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தேவதூதன் பார்த்து சொன்னார், லோத்து, சோதோம் குமரா மக்கள் ரொம்ப பொல்லாதவங்களா இருக்காங்க, இந்த தேசத்தை அழிக்க போறேன், நீ என்ன பண்ணு, ஓடு, மலைக்கு ஓடிப்போ அப்படின்னா. நான் ஓடிப்போக முடியாது. நான் மலைக்கு ஓடிப்போனா என்ன பண்ணுவேன்? செத்து போயிடுவேன். இந்த பக்கத்தில் இருக்க ஊருக்கு போக சொல்லுங்க, அங்கே போகிறேன். எத்தனை பேர் நம்ம வேதத்தில் சொல்லலாம்? யோனாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், போய் போடா, நினிவேக்கு போய் என் ஜனங்களுக்கு வார்த்தையை சொல்ல. நான் போக மாட்டேன் அப்படின்னு எங்கே போனார்?
தர்சிஸ்க்கு போனார். நம்ம எத்தனை மனுஷங்களை பைபிளில் பார்க்குறோம். ஏசப்பா ஒன்று தேவன் ஒன்று செய்ய சொன்னால் முடியாது. ஆனால் இது ஒரு முடியாத காரியம்தான். யோனாவுக்கு நினிவேக்கு போக முடியாதா? லோத்துக்கு மலைக்கு ஓடி போக முடியாதா? ஆனால் அந்த காரியத்தை காட்டில் இந்த காரியம் ரொம்ப வித்தியாசமான காரியம். ஒரு கன்னி அந்த நாட்களில் என்ன பண்ணுவாங்கன்னா கல்லறிஞ்சு கொன்றுவாங்க. தெரியும்ல நமக்கு, கல்லறிஞ்சு கொன்றுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட நாட்களில் தைரியமாக என்ன சொல்கிறா, ஒரு வார்த்தை சொல்கிறா, நான் உமது அடிமை, உங்கள் வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. பாருங்க, பரலோகம் இந்த ஒரு ஆளை தேடிக்கிட்டே இருந்துச்சு. பரலோகம் ஒரு ஆளை தேடிக்கிட்டே இருந்துச்சு 4000 வருஷமா. அந்த ஆளை கண்டுபிடிச்சிச்சுன்னு சொன்னேன்ல, அந்த ஆளுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? மரியாளிடத்துல இருந்த தாழ்மை. அவன் என்ன சொல்கிறா, ஐயோ என்னால் முடியாததுக்கு வேற பெண்களை பாருப்பா, எனக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, நான் யோசேப்போட சந்தோஷமாக வாழ, இதுக்கெல்லாம் நான் வரல, நீங்கள் வேற யாராவது பார்த்துட்டு போங்க சொல்லலை. உடனே அவன் சொன்ன வார்த்தை என்ன? நான் உங்கள் அடிமை, உங்கள் வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. தன்னை முழுசா அப்படியே தாழ்த்திட்டான். அந்த தாழ்மையை பார்த்து தான் ஆண்டவர் அவளை தேடி வந்தார். பாருங்க, வேதத்தில் வாசிக்கிறோம், யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பாருங்க, மரியாதை எதுக்காக மரியாதை தேடி வந்து தேவதூதன் என்ன வார்த்தை சொன்னாரு சொல்லுங்க? முதல்ல என்ன சொன்னாரு? கிருபை பெற்றவளே வாழ்க. அந்த கிருபை அவளுக்கு எதனால தெரியுமா? தேவனாய கர்த்தரிடத்திலிருந்து கிருபை பெற்றாள், அவளுடைய தாழ்மையினால. ஹல்லேலூயா. மரியாளுக்கு தேவதூதன் வந்து சொன்னார்ல, நீ கிருபை பெற்றவள், ஹைலி ஃபேவர்டு, உனக்கு விசேஷித்த கிருபை தேவன் கொடுத்துருக்கிறார். எதனால அந்த கிருபை அவளுக்கு கிடைத்தது? தாழ்மைனா என்னப்பா? தாழ்மைனா என்ன? எல்லாரும் சேர்ந்து பேசுவோம். ஏன்னா நானே பேசிட்டு இருக்கேன், நல்லா இருக்காது, நம்மெல்லாம் சேர்ந்து பேசுவோம். தாழ்மைனா என்ன சொல்லுங்க, நீங்க சும்மா சொல்லுங்க. என்னம்மா என்னங்கய்யா? பணிவு. இரக்கம் வராது. தாழ்மை. தாழ்மை என்று சொல்லும் போது அது என்னன்னா, நான் வந்து என்ன கேட்குறேன், பொதுவாக தாழ்மைனா பணிவு. ஐயா சொன்ன வார்த்தை கரெக்டான பதில், பணிவு. பாருங்க, ரைட்டு தான். ஆனால் தாழ்மைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவரால் எல்லாம் முடியுன்றதை அறிஞ்சு, என்னால் ஒன்றுமே இல்லைப்பா, நான் 100க்கு 100 என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னால் ஒன்றுமே முடியாது, நான் முழுசாக உங்களை சார்ந்துக்கிறேன்ப்பா, இதுதான் தாழ்மை. என்னால் நேற்றைய தினத்தில் நாங்கள் புதுக்கோட்டை இயேசுவின் திருச்சபையில் நாங்கள் ஒரு தியானித்தோம். என்னென்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தை, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது. அப்போ அதுதான் தாழ்மை. எந்த தாழ்மை? தேவனால எல்லாம் முடியும், அவர் சர்வ வல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் என்னால் ஒன்றுமே முடியாது, நான் 100க்கு 100 நான் என்ன பண்ணிக்கிறேன்? தேவனே, நான் உங்களை சார்ந்துக்கிறேன். பாருங்க, இந்த தேவதூதர்களில் லூசிஃபர்னு ஒரு தேவதூதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கபிரியேல் இருக்காரு, அப்புறம் யார் இருக்காரு? மிகாவேல் இருக்கிறாங்க, சேராபீன்கள், கேருபீன்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி லூசிஃபர்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? இந்த லூசிஃபர் என்ன பண்ணார் தெரியுமா? அவருக்குள்ள தாழ்மை இல்லை. அவர் என்ன பண்ணார்? தேவனாகிய கர்த்தர் பிதா அவரை தொழுது கொள்ளணும். ஆனால் இவர் என்ன சொன்னார்? நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், நான் என் சிங்காசனத்தை அவரோட சிங்காசனத்துக்கு மேலாக உயர்த்துவேன். இது என்னது? தாழ்மை இல்லை, பெருமை. ஆண்டவர் நம்ம இன்னைக்கு வாசிச்சோம், யாக்கோபுல வாசிச்சோம், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்றாரு? எதிர்த்து நிற்கிறார். தேவன் எதிர்த்து நின்னாரு, தள்ளி விட்டுட்டார் அங்கிருந்து. அவன் தான் இன்னைக்கு பிசாசா உலாவி வர்றான். சரிங்களா? அப்ப கிருபை யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, தன்னைத்தானே தாழ்த்துகிறவர்களுக்கு தான் என்ன உண்டு? கிருபை உண்டு. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவே இதற்கு நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி. வாசிக்கலாம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை வாசிக்கலாம்.
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவே எப்படிப்பட்டவர்னா, அவர் தேவனுக்கு சமமா இருக்கிறாரு. பிதாவும் அவர் எப்படி, பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம்னு சொல்றாரு. ஆனா தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாய் கருதாதபடி தன்னையவே அடிமையாய் போல தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி என்ன பண்ணாரு, மரண பரியந்தம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராகி தன்னைத்தானே தாழ்த்தினார். அப்ப தாழ்மை இருக்கிற இடத்துல கீழ்ப்படிதல் இருக்கும் இல்லையா? மரியாள் கிட்ட இந்த தாழ்மை இருந்தது. தேவனுடைய வார்த்தைக்கு உடனே என்ன பண்ணாங்க, இதோ உங்க அடிமை, உங்க வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. அப்ப இன்றைக்கு மரியாள் பரலோகத்தின் கவனத்தை ஈர்த்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் அவளுடைய தாழ்மை, அவளுடைய கீழ்ப்படிதல். பாருங்க, பிள்ளை உடனே சொல்றாங்க எலிசபெத், இது தேவனால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, உனக்கு இனத்தால் நான் எலிசபெத்து கூட இப்போ மல்லடியான அவளுக்கு 6ஆம் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார். அடுத்த வசனம் வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 39வது வசனம். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாள் அப்போ இருக்கும். இங்க பார்க்கிறோம் பாருங்க, இப்ப என்ன சொல்லிட்டாங்க, தேவதூதன் வந்து சொல்லிட்டாங்க மரியாளை பார்த்து, மரியாளே, பரலோகம் 4000 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, தேடிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க, வரலாறு என்ன சொல்லுதுன்னா, யூத பெண்கள் எல்லாருமே அந்த மெசியா தன் வயிற்றில் பிறக்க மாட்டாரான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தாங்களாம் அந்த நாட்களில். அப்படி பாரம்பரியம் சொல்லுது, ஏங்கிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ இந்த பாக்கியம் இப்போ யாருக்கு கிடச்சிருச்சு, மரியாளுக்கு கிடச்சிருச்சு. உடனே மரியாள், நான் யார் தெரியுமா, உலகத்தின் இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் வயிற்றில் தான் பிறக்க போறார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எனக்கு பணிவிட செய்யுங்க, நான் படுத்த படுக்கையாக இருப்பேன், நான் உட்கார்ந்த இடத்துல இருப்பேன், எனக்கு ஒரு ஆள் காலம் கியூடு, எனக்கு ஒரு ஆள் கையம் கியூடு, எனக்கு ஒரு ஆள் சாப்பாடு கொண்டு, நான் அதை கேட்பேன் இதை கேட்பேன், அதை கொண்டு வா சொல்லலை. இன்னைக்கு எத்தனை பெண்கள்மா ப்ரெக்னென்ட் ஆன உடனே படுத்த படுக்கையில் உட்காந்துக்கிட்டு மாமியாரையும் அம்மா அப்பாவையும் போட்டு பாடாத படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கிட்ட அசைய மாட்டோம். ஆனால் அங்கே பார்க்குறோம், ப்ரெக்னென்ட் ஆன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வயிற்றுல என்ன ஆயிடுச்சு, எப்போ குழந்தை உருவாகுது அதையும் வாசிக்கிறோம் பாருங்களேன். 38வது வசனத்தில் பார்க்குறோம், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது அப்படின்னு அவங்க சொன்னாங்க பாருங்க. அந்த நிமிஷமே பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல நிழலிட்டாரு, உன்னதமானவருடைய பலன் வந்துருச்சு, கன்சீவ் ஆயிட்டாங்க. உடனே பார்க்கிறோம் அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதேவிலால ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போறேன், எனக்கு வயிற்றுல இப்போ குழந்தை உண்டாயிருச்சு, நான் இப்போ நடக்கக்கூடாது, நான் இப்போ பிரயாணம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லலை அந்த அம்மா. உடனே என்ன பண்ணாங்க, தீவிரமாக புறப்பட்டு போனாங்க. என்னன்னா, எலிசபெத் வயதானவங்க 6 மாதம் கர்ப்பிணியாக இருக்காங்க, நான் போய் அவங்களுக்கு என்ன பண்ணணும், பணிவிட செய்யணும், அவங்கள போய் பார்க்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். பாருங்க, இதனால தான் பரலோகம் அவங்க மேலே கவனமாக இருந்துச்சு. தாழ்மை, எங்கே தாழ்மை இருக்கோ அங்கே தான் பணிவிட இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு நிறைய மாமியாருக்கு முன்னாடி தாழ்மை படுறது இல்லை தெரியுமா? நீங்கள் என்ன உங்கள் வீட்டில் வந்து நான் வேலை செய்யணுமா, உங்கள் வீட்டு காரியங்களை நான் செய்யணுமா, நீங்கள் செய்யுங்க, நான் எங்கள் வீட்டில் எப்படி இருந்தேன் தெரியுமா? மரியாள் அப்படி இல்லை. என்ன பண்ணாங்க, வயிற்றில் குழந்தையோட தீவிரமாக புறப்பட்டு ஓடி போய், அது என்ன, அவங்க இருக்கிறது எது நாசரேத்து, இவங்க இருக்கிறது என்ன யூதேயா தேசம், மலைப்பட்டணம், எவ்வளோ கஷ்டம் ட்ராவல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ மலையில் ஏறுறதா, நாலாம் போக முடியாது. மரியாள் அப்படி சொல்லலை. என்ன பண்ணாங்க, உடனே மலைப்பட்டணத்துக்கு போய் 1 நாள் 2 நாள் பணிவிட செய்யலைங்க. எவ்வளவு நாள் பணிவிட செஞ்சாங்க, 3 மாதம் பணிவிட செய்கிறாங்கங்க. பொதுவாக அந்த 3 மாதம் தானேங்க பெண்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். 3 மாதம் தானே தலை சுத்தும், வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்கும், சாப்பிட முடியாது, நமக்கு யாராவது பணிவிட செய்யலாம் போல இருக்கும். ஆனால் பாருங்க, மரியாள்
தாழ்மை உள்ளவளா இருந்தபடியினால அவ என்ன பண்றா, உடனே போய் அவங்களுக்கு பணிவிட செய்கிறாங்க. பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு தெரிஞ்சவங்க இல்லை, நான் ஒரு யூடியூப்ல தான் அந்த சாட்சியை கேட்டேன். நீங்கள் கூட அந்த சாட்சியை கேட்டிருக்கலாம். ஒரு பெண் அவங்க சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, அவங்க என்ன பண்ணாங்களாம், திருமணமாகி அவங்களுக்கு குழந்தையே இல்லையாம். அவங்க வந்து ஆண்டவர் அறியாத குடும்பத்திலேருந்து கல்யாணம் முடிச்சு இந்த அறிஞ்ச குடும்பத்துக்கு வந்திருக்கிறாங்க. மாமியாரை மதிக்கவே மாட்டாங்களாம். பாருங்க, மதிக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு குழந்தையே இல்லையா. அப்போ ஒரு நாள் ஆண்டவர் அவங்களோட ஒரு திருவிருந்து ஆராதனை நடந்துட்டு இருந்துச்சான். ஆண்டவர் அவங்களோட பேசினாராம், உன்னோட மாமியார்கிட்ட போய் ஒப்புரவாகு, அவங்க முன்னாடி உன்னை போய் தாழ்த்து அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இந்த சகோதரியால் நான் அது கேட்குறதா அது அப்படின்னாங்களாம். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் ஆவியானவர் அவங்களோட இருதயத்தை உடைச்சப்போ உடனே போய் அவங்க மாமியார்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களாம். அந்த மாதமே கல்யாணம் முடிஞ்சு பல மாதமாக குழந்தை இல்லாதவங்க கற்பிணியானாங்களாம். அந்த சாட்சியை யூடியூப்பில் அவங்க சொன்னாங்க. அப்போ இன்றைக்கு மருமக்கள் மாறா இருப்போம். நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய கணவருக்கு முன்பாய் நம்ம தாழ்மைப்படணும். கணவரை அதிகாரம் பண்ணுறதற்கு நமக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுக்கவே இல்லை. நமக்கு நம்ம அவங்களுக்கு கீழ்ப்படியணும். நம்ம கணவருக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். மாமியாருக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். இதெல்லாம் யார்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்குறோம், மரியாள் கிட்ட இருந்து கற்றுக்குறோம். ஏன் மரியாதை போல நம்மளும் என்ன பண்ணணும், பரலோகத்தின் கவனத்தை ஈர்க்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், தாழ்த்தணும். நம்ம பெற்றோருக்கு முன்னாடி தாழ்த்தணும். நிறைய பேர் பார்த்துருக்குறேன், பெண் பிள்ளைகள் கல்யாணம் முடிஞ்சு நல்ல வசதியான இடத்துக்கு போயிடுவாங்க. போயிட்டு அவங்க அம்மா அப்பாவை கவனிக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? அற்பமாக நினைப்பாங்க. இவங்க வீடு வீடாக இருக்கும், ஓட்டு வீடாக இருக்கும், இவங்க நல்ல பெரிய வீட்டுக்கு போயிருப்பாங்க. கிடையாது. நம்ம தாழ்மை தான் நமக்கு என்றைக்குமே அழகு. ஹல்லேலூயா. மேட்டிமை சிந்தை நமக்கு வேண்டாம், பெருமை வேண்டாம். நமக்கு அந்த பெருமையை மேட்டிமையை, நமக்கு அழகு இருக்கலாம், நல்ல அறிவு இருக்கலாம், வேண்டாம். நமக்கு தாழ்மை, நமக்கு எல்லாமே ஆண்டவர் கொடுத்த ஈவு. அப்போ தாழ்மை நான் என்ன சொன்னேன், முழுமையாக ஆண்டவருடைய சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை அவர் மேலே நம்பிக்கையை வச்சு அவருடைய வல்லமையை அறிந்து நான் 100% எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் அவரை சார்ந்து கொள்வது தான் என்னது தாழ்மை. அப்போ பார்க்குறோம், இப்படியாய் எலிசபெத் அம்மாவுக்கு பணிவிட செய்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் பணிவிட செஞ்சுட்டு வர்றாங்க. பார்க்குறோம், அவங்க வாழ்நாள் அப்போ மட்டும் தாழ்மை இல்லை, மரண பரியந்தம் பாருங்களேன், மரியாள் தாழ்மை தான். இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரு. என்ன பண்ணுறாங்க, சீஷர்கள் எல்லாரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக காத்திருக்கிறாங்க. அங்கே பார்க்குறோம், மரியாளும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காத்துட்ருக்காங்க. வாசிக்கலாம், அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கலாம். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோப்பும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலோமேயும் மத்தேயும் அல்பேவின் குமாரனாகிய யாக்கோப்பும் செலுத்து எனப்பட்ட சீமோனும் யாக்கோப்பின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். பார்க்கிறோம், மரியாள் நான் யாரு, இயேசுடைய தாய் அப்படின்லாம் அவங்க பெருமை பாராட்டினதே இல்லை, எப்பயுமே பெருமை பாராட்டினது இல்லை. பார்க்கிறோம், நம்ம இயேசு கிறிஸ்து 12 வயசுல தேவ ஆலயத்தில் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, இவருக்கு எங்கேருந்து இந்த ஞானம் வந்துச்சு அப்படின்னு. ஏன் மகன்தான் அப்படின்னு சொல்லி அவங்க எதுவும் பெருமைப்பட்டதை நம்ம வேதத்தில் பார்க்குறோமா? கானா ஊரில் அற்புதம் செய்கிறாங்க. அதற்கு காரணமாக வழி நடத்துறது யாரு, மரியாள். நான் சொல்லி தான் அவங்க கல்யாண வீட்டிலையே திராட்சரசத்தை என் மகன் பண்ணாங்க சொன்னாங்களா? அவங்க இருக்கிற இடம் தெரியாமல் என்ன பண்ணிப்பாங்க, இருப்பாங்க. இங்கே பார்க்குறோம், பரிசுத்தாவுடைய அபிஷேகத்துக்காக 12 சீஷர்களோட இவங்களும் காத்திருக்கிறாங்க. நம்ம நினைக்கலாம், பரிசுத்தாவினவர் அவங்க குழந்தை பிறக்கிறது கன்னியாக இருக்கும்போதே, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னே பரிசுத்தாவியானவர் உண்மையில் நிழலிடுவார், உன்னதமானவருடைய பலன் வரும் அப்படின்னு நம்ம படித்தோம்ல. அப்புறம் என்ன அப்படின்னா பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்து 50ஆவது நாள் தான் பரிசுத்தாவினவர் பொழிந்தருளப்பட முடியும். அது வரைக்கும் அப்பப்போ தான் பரிசுத்தாவினர் வருவார். இப்போ இயேசு கிறிஸ்து கர்ப்பவதி ஆகும்படி மரியாளின் மேல் அந்த நேரத்தில் வருவார், அசைவாடுவார். நிழலிடும் அப்படின்னா அர்த்தம் அசைவாடுவார், அவ்வளோதான், போயிடுவார். நிரந்தரமாக பரிசுத்தாவினவர் ஒரு மனுஷன்கிட்ட பழைய ஏற்பாட்டில் தங்க முடியாது. எப்போ வரைக்கும்னா இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து அவர் 50ஆவது நாள் பரிசுத்தாவினவர் பின்மாறி அனுப்பப்படுகிற வரைக்கும் பரிசுத்தாவியை யாரும் நிரந்தரமாக பழைய ஏற்பாட்டில் என்ன பெற்றுக்கொள்ள முடியாது.
பாருங்க, சிம்சோனின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். அவன் என்ன பண்ணா, ஒரு சிங்கத்தை மாட்டை போல கிழிச்சான். கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல வந்தா? கிதியோன் மேல் இறங்கினார். பார்க்கிறோமா? நியாயாதிபதி புத்தகத்தில் ஒவ்வொரு நியாயாதிபதிகள் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குறாரா, தீர்க்கதரிசிகள் மேல இறங்குறாரா, உடனே அவங்க என்ன பண்றாங்க? தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. யார் மேலும் நிரந்தரமா ஆவியானவர் தங்க முடியாது. ஆனா நீங்களும் நான்களும் பாக்கியவான்கள். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு தங்குகிற ஆலயமே நாம தான். ஹல்லேலூயா. நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார் என்றும் அறியீர்களா? அப்ப பாருங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள மரியாளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தன்னை தாழ்த்தி சீஷர்களா அவங்களும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப தாழ்மையின் உருவம் அவங்க இருந்தாங்க. பாருங்க, அதே போல பாருங்க, இன்னொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, இந்த 1வது அதிகாரத்திலேயே அவங்க சொல்லுவாங்க பாருங்களேன். 48வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். தன்னை ஒத்துக்கிறா இருப்பாங்களே, நான் ஒரு அடிமை. அடிமைன்னா யாருங்க? அடிமைனா யாரு? இன்னைக்கு கூட நம்ம பேப்பர்லலாம் பார்த்துக்கிறோம், கொத்த அடிமைகளை இங்கே ஊட்டியிலேருந்து மீட்டாங்க அப்படிலாம் பார்க்குறோம். என்னது அடிமைனா? என்னது? ஏதோ ஒரு கடனுக்கு பிரச்சனைக்காக அவங்க கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடனை அடைக்க முடியலன்னா உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வீடுகளை வேலை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. கடன் அடைக்கவே முடியாது. நிரந்தரமாக அவங்க வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க? இவங்களுக்குன்னு என்ன இருக்காது? சுயமான ஒரு இஷ்டம் இருக்கா? இவங்களுக்கு தனக்குன்னு ஒரு சமைச்சு சாப்பிட முடியாது, தனக்குன்னு ஒரு ட்ரெஸ் வாங்க முடியாது. என்னது? நிரந்தரமாக அடிமை. அவங்க சொல்கிற வேலையை செய்யணும், அவங்க கொடுக்குறத சாப்பிடணும், அவங்க எங்கே போக சொல்கிற இடத்துக்கு போகணும், நிற்க சொல்கிற இடத்துல நிற்கணும். அவங்களுக்கு சுயமான ஆசையோ சுயமான விருப்பமோ சுயமான திட்டமோ எதிர்காலம் எதுவுமே கிடையாது. அவங்க தான் அடிமை. இங்கே பார்க்குறோம், அப்படிப்பட்ட ஒரு அடிமையாக தான் இருந்தேன். இந்த அடிமையின் தாழ்மையை பரலோகம் கண்ணோக்கி பார்த்து இன்னைக்கு என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். அப்போ முதலாவதாக மரியாளினுடைய பரலோகத்தின் கவனம் மரியாளில் படுறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய தாழ்மை, கீழ்ப்படிதல், அவங்களுடைய பணிவிடை, இதெல்லாமே அந்த தாழ்மை இருந்தால் தான் கீழ்ப்படிதல் வரும்ல. தாழ்மை இல்லாட்டா கீழ்ப்படிதல் வரவே வராது. தாழ்மை இல்லாட்டா பணிவிட வரவே வராது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்க போகிறாங்க. உலகத்தின் ராஜாவை பெற்றெடுக்க போகிறோம். நமக்கு இன்னைக்கு ஒரு சமீபத்தில் ஒரு சின்ன பிள்ளைய பார்த்தேன். அந்த பிள்ளைய எங்கள் வீட்டுக்கு வாரியா அப்படின்னு சொல்லி எங்கள் டிரைவர் தம்பி கேட்குறான், எங்கள் வீட்டுக்கு வரியா, எங்கள் ஊருக்கு வரியா அப்படின்னு. அதோடனே இந்த தம்பி சொல்கிறான், அந்த பாப்பா, குட்டி பாப்பா அது சொல்லுது, நான் பிறந்தது ஏசியில், பிறந்த ஹாஸ்பிட்டல் ஏசி, எங்கள் வீட்டில் ஏசி, எங்கள் சர்ச்சில் ஏசி, நான் ஏசியில் தான் இருப்பேன். உங்கள் வீட்டில் ஏசி இருக்கா? உங்கள் ஊரில் ஏசி இருக்கா? அப்படின்னா தான் நான் வருவேன். எந்த பிள்ளை? குட்டி பிள்ளைங்க அது சொல்லுது. ஆனால் மரியாதை பார்க்குறோம், அவங்க இயேசுவை சுமந்து பெருக்கிறவங்க தான். அவங்க நாசரேத்திலிருந்து பெத்லஹேமுக்கு கணவரோடு கூட வர்றாங்க. வந்துட்டு அவங்களுக்கு பெற்றெடுக்க கூட இடம் கிடைக்கலங்க. அவங்க எங்கேயாவது முறுமுறுத்து பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது முறுமுறுத்து பார்த்துருக்கீங்களா? முறுமுறுக்கவே இல்லை. அவங்களுக்கு ஒரு தொழுவத்தினுடைய முன்னணியில் தான் பிள்ளையை பெற்று எடுத்தாங்க. அவங்க வாயிலிருந்து என்றைக்குமே முறுமுறுப்பு வந்ததே இல்லை. அவங்க தன்னை தாழ்த்துனாங்க. அதனால கர்த்தர் அவங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தினார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். இன்றைக்கு பரலோகத்தின் கவனம் நம்மை இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். நமக்கு உண்மையில சொல்கிறேங்க, நமக்கு நம்மளை மேன்மை பாராட்ட நம்மளுக்கு என்னங்க இருக்குது? எரேமியால 9, 23, 24 வசனங்களில் எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஞானி தன்னுடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை அறிஞ்சிருக்கிறத குறிச்சே மேன்மை பாராட்டணும். நான் பணக்காரன்னு சொல்லி மேன்மை பாராட்டாதீங்க. நான் பயங்கர பிரில்லியண்டாக்கும் மேன்மை பாராட்டாதீங்க. எனக்கு இருக்கிற பராக்கிரமம் எப்படிப்பட்ட பராக்கிரமம், நான் எதையும் செய்வேன், வேண்டாம். மேன்மை பாராட்டல் கர்த்தரை குறிச்சே பாராட்டு. இந்த மேன்மை பாராட்டல் யார்கிட்ட இருந்துச்சு தெரியுமா? மரியாள்கிட்ட இருந்துச்சு. வாசிக்கலாம், 46வது வசனம் வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 46வது. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. வாசிக்கலாம், அந்த பாட்டை ஃபுல்லாவே வாசிக்கலாம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள்.
வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தாள் என்றால். இங்க பார்க்கிறோம், இது மரியாள் பாடின பாட்டு. சரிங்களா? இந்த பாட்டுலயே பார்க்கிறோம் அவங்க என்ன பண்றாங்க. முதல்ல யாரை மேன்மைப்படுத்துறாங்க? கர்த்தரை மேன்மைப்படுத்து. என் ஆவி என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. மேன்மை பாராட்ட நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை. அது நன்றாய் அறிந்திருந்த மரியாள் தேவனா உலகத்தின் ரட்சகரை வயிற்றிலே சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேன்மை பாராட்டல. அவங்க கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க, கர்த்தரை மேன்மைப்படுத்தினாங்க. அடுத்து வாசிச்சோம் பார்த்தீங்களா? இது எல்லாமே அவங்க பாடின பாட்டு. இதில் எல்லாமே அவங்க கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறாங்க. இன்னொன்று இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தேவ வசனத்தில் வேத வசனங்களில் தேறினதான ஒரு பெண் தான் யாரு? மரியாள். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்ததான பரலோகம் அவங்க பரலோகத்தின் கண்கள் அவங்க மேலே படுறதுக்கு காரணம் இருந்தது என்னன்னா, அவங்க வேர்ட் ஆஃப் ஸ்கிரிப்சர். அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, விமன் ஆஃப் ஸ்கிரிப்சர். அவங்க எப்படி இருந்தாங்கன்னு இன்னொரு வகையில் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து யாரு? அவருக்கு இன்னொரு பேர் என்னது? வார்த்தை. வார்த்தை. வார்த்தையின் தாய் யாரு? சூப்பர்ல. வார்த்தையின் தாய் யாரு? இந்த வார்த்தையின் தாயின்னு சொல்லும்போது இப்போ அவர் சொல்லுவாங்க இதுக்கு தாய் அப்படின்னா அவங்க அதில் சிறந்தவங்களா இருப்பாங்க. தாய் இப்போ இந்திய தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இதில் அவங்க ரொம்ப நல்ல திறமசாலின்னா இதில் அவங்க திறமசாலி பாடின மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி வார்த்தையின் தாய் யாருன்னா இயேசு கிறிஸ்து மரியாள். அவங்க பார்க்குறோம் அவங்க ஒரு எலிசபெத்தை பார்த்த உடனே அவங்க என்ன நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? பார்த்த உடனே என்னக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியாமே, நீ எனக்கு சொல்லிவிட்டியா? சொல்லிவிடலையே, என்ன எப்படி இருக்கிற, இன்னைக்கு என்ன சமைச்ச, என்ன சாப்பிட்ட, ஆஸ்பத்திரிக்கு போனியா? இந்த காரியத்தை தான் நம்ம கேட்போம் பார்த்த உடனே. அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறாங்க பாருங்க. ஷீ இஸ் அ உமன் ஆஃப் ஸ்கிரிப்சர். அவங்க தேவ வார்த்தையின் மனுஷி. அவங்க யாரு? தேவ வார்த்தையின் மனுஷி. அப்ப பரலோகத்தின் கண்கள் அவங்க மேல ஈர்க்கப்பட காரணம் என்ன? அவங்க வேத வசனத்தினால நிரம்பினவங்களா இருந்தாங்க. என்னுடைய கணவர் எப்பயுமே சொல்லுவாங்க, வேத வசனத்துல நிரம்பி இருந்தோம்னா எங்க குத்துனாலும் எது வரணும்? வெளியில வசனமா வெளியில வரணும். அப்ப நம்ம வசனம் உள்ளுக்கு நிறைஞ்சாதானே வெளியில குத்துனா வெளியில வரும். நேற்றைய தினத்துல எபன் சந்தோஷ்னு ஒருத்தவங்க பேசின ஒரு சின்ன கிளிப்ஸ் பார்த்தேன். அதில் அவங்க சொல்றாங்க, ஒரு பாத்திரத்தில் இருக்குது. அந்த பாத்திரத்தில் விஷத்தை ஊற்றி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. விஷத்தை ஊற்றி வச்சுட்டே இருக்கீங்க, அது நிரம்பி நிற்கிது. இப்போ என்ன பண்ணுறாங்க, அது ஒரு டேபிளில் இருக்குது. அந்த டேபிள் அசையும் போது என்ன ஆகும் அப்படின்னும் போது அது கொட்டும். இதே இருக்கட்டும். இப்போ ஒரு டம்ளரில் தேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டே வரீங்க. அந்த தேன் நிரம்புற ஸ்டேஜ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறீங்க, இதை தான் ஆட்டுறீங்க. அப்போ என்ன வரும்? தேன் கொட்டும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அதை போல தான் உங்கள் வாழ்க்கையும். உங்கள் இருதயத்தில் தேனிலும் தெளிதேனிலும் மதுரமானது தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஊற்றி வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்குமே நான் இப்படியே இருப்பேனா, வாழ்க்கையில் அசைவு வரும் தானே. வரும்போது என்ன வரும்? தேவனுடைய வார்த்தை வரும். பாருங்க, யோபுவுக்கு எவ்வளவோ சிரமம், எவ்வளவோ கஷ்டம். அவன் என்ன சொன்னான்? கர்த்தர் கொடுத்தா கர்த்தர், அவருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஏன்? அவரை எதனால நிரப்பி வச்சிருந்தாரு? வார்த்தையினால. ஆனால் அவர் மனைவியும் இருந்தாங்க. அந்த அம்மா முடி வச்சுட்டே வந்தாங்க. எதனால நிரப்பிட்டு வந்தாங்க? விஷத்தினால நிரப்புனாங்க. அந்த அம்மாவுக்கு கலக்கம் வந்த உடனே, ஆட்டம் வந்த உடனே என்ன சொல்லுது? யோ, தேவனை தூஷித்து நம்ம அந்த அம்மா மாதிரி வேண்டாம், நம்ம யார் மாதிரி இருக்கணும்? மரியாள் மாதிரி இருக்கணும். மரியாள் எப்படி பரலோகத்தின் கவனத்தை இருக்கிறதற்கு ஒரு காரணம், அவங்க இருதயத்தில் பொங்கி பொங்கி வழிந்த வேத வசனம். ஜீவ நதி நம்ம இருதயத்தில் பொங்கி பொங்கி போனி வரணும். அப்போ அந்த வார்த்தை போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம், பாயும் இடமெல்லாம் பரிசுத்தம், சேரும் இடமெல்லாம் என்னது? செழிப்பு. அல்லேலூயா. அப்போ நம்ம அதிகமாக வேத வசனத்தை வாசிச்சு நம்ம இருதயத்தில் நிரப்பி வச்சுருந்தோன்னா, இன்னைக்கு எத்தனை பேர் பைபிள் வாசிச்சுட்டு இருந்தீங்கன்னு நான் கை தூக்க சொல்ல மாட்டேன். எத்தனை பேர் பைபிள் வாசித்தீங்க? எத்தனை பேர் வீட்டில் பைபிள் இருக்கு? வாசிச்சிங்களா? அன்னைக்கு சொல்கிறேன்,
நீங்கள் பைபிள் வாசிக்காட்டா உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படவே மாட்டாது. பரலோகம் உங்களை பார்க்கவே பார்க்காது. வாசிக்கலாம் பாருங்களேன், ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என்ன வாசிச்சோம்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திராவிட்டால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்பட மாட்டாது. இப்ப நீதிபதிகள் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. பாருங்க, வேதம் வாசிக்காம வேதத்தை விளக்கிட்டு நீங்க பண்ற ஜெபம் ஆண்டவருக்கு என்னவா? அருவருப்பு. அப்ப நீங்க வேதத்தை வாசிக்காம தேவனிடத்துல இருந்து எதையாவது பெற்றுக்கொள்வான்னு நினைச்சா ஒன்னும் பெற்றுக்கொள்ள முடியாது. பரலோகத்தின் கவனம் உங்கள் பக்கம் திரும்பவே திரும்பாது. பரலோகத்தின் கவனம் உங்கள் மேல் திருப்ப வேண்டும் என்றால் இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுங்க, உங்க பைபிளை தூக்குங்க. ஆண்டவர் சொல்றார், என் வேதத்தை நீ மறந்துட்ட, உன் பிள்ளைகளை மறந்துட்டேன்ன்றார். இன்னைக்கு நான் அடிச்சுக்கிறோம், என் பிள்ளை நல்லா இல்லை, என் பிள்ளை இல்லை, என் பிள்ளை படிக்க மாட்டேங்கிறான், என் பிள்ளை கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறான், என் பிள்ளைகிட்ட இந்த கெட்ட பழக்கம் இருக்குது, என் பிள்ளை பொறுப்பு இல்லாமல் இருக்கிறான், அடிச்சுக்கிட்டு ஆண்டவரோட சமூகத்தை அழுகிறான். ஆண்டவர் சொல்றார், உன் ஜெபம் எனக்கு அருவருப்பு. பைபிளை தூக்கு. நீ வேதத்தை மறந்ததுனால தான் நான் உன் பிள்ளைகளை மறந்துட்டேன். நீ வேதத்தை தூக்கு, அப்போ உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும்னு சொல்றார் ஆண்டவர். நம்ம வேதத்தை தூக்கணும்னா நம்ம பிள்ளைகளை அவர் போதிப்பார். நம்ம பிள்ளைகள் ஜாதிகள் நடுவிலும் ஜனங்கள் நடுவிலும் அவர்கள் ஆசீர்வாதமான பிள்ளைகளா இருப்பாங்கன்னு வேதம் சொல்லுது. அப்ப அடுத்து வேதத்தை பரலோகத்தின் கவனம் மரியாளின் மேல் திரும்பினதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஷீ இஸ் எ வுமன் ஆஃப் ஸ்கிரிப்சர், அவங்க வேத வார்த்தையின் மனுஷி. அப்போ இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்கள் கர்த்தருடைய கவனம் உங்கள் மேலே ஈர்க்கப்படணும்னா, கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு ஊற்றப்படணும்னா, உங்கள் வாழ்க்கை மாறணும்னா இன்றைக்கு முடிவு பண்ணுங்க. புதுசாக வந்தவங்களுக்கு பைபிள் கொடுப்பாங்க, சரிங்களா? நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் போய் வாசிங்க, சரிங்களா? தினமும் வாசிங்க. நமக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்குங்க. சொல்லுவீங்க, காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன், ராத்திரி 11 மணிக்கு தான் படுக்கிறேன், அவ்வளோ எனக்கு வேலைங்க, அவ்வளோ வேலைங்க. இருக்கட்டும், ஆண்டவர் சொல்றாரு, அதிகாலமே எழுந்து நேரமே வேலையை செய்து வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிறது விருதான்றார் ஆண்டவர். இது வேஸ்ட்டு. ஏதோ நம்ம என்ன புசித்தோம் குடித்தோம் நாளைக்கு சாகிறதுக்காகவா நம்மளை ஆண்டவர் இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு? அவர் அதற்காகவா அவர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறாரு? இல்லை, நம்ம ஒவ்வொருத்தரையும் குறித்து பெரிய திட்டம் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் வச்சு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பைபிள் வாசிக்காமல் இருந்தீங்கன்னா, வேதத்தை தூக்காத ஒரு மனுஷியாக இருந்தீங்கன்னா, இன்றைக்கு ஒரு உறுதிமொழி உங்கள் வாழ்க்கையில் எடுங்க. நான் தினமும் காலையில் எழுந்து பைபிள் வாசிக்காமல் ஒரு மடக்கு காஃபியை வாயில் ஊற்ற மாட்டேன். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினால தான் நமக்கு பிழைப்பு. அப்போ காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவேன்? நான் பைபிளை வாசிப்பேன். வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன்? பைபிளை வாசிப்பேன். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்றைக்கு நம்ம செய்கிற வேலை வாய்க்க மாட்டேங்குது. ஏன் வாய்க்க மாட்டேங்குது? பைபிள் வாசிக்கிறது இல்லை. அவர் சொல்கிறாரு, என்னுடைய வேதத்தை நான் அவங்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவங்க அந்நிய காரியமாக நினச்சிட்டாங்கப்பா. அவங்களுக்கு டிவி பார்க்குறது அவங்க காரியமாக இருக்குது, செல்ஃபோன் பார்க்குறது அவங்க காரியமாக இருக்குது, சமைக்கிறது அவங்க காரியமாக இருக்குது, பிள்ளைகளை பத்திரமா கணவனாக்க செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செல்றதெல்லாம் அவங்க காரியமாக இருக்குது. ஆனால் வேதத்தை வாசிக்கிறது மட்டும் அந்நிய காரியமாக இருக்குது. எவ்வளவு ஒரு வேதனை பாருங்களேன், ஆண்டவர் எவ்வளோ ஒரு வேதனைப்படுறார். அப்போ மரியாள் மேல் பரலோக கவனம் வருவதற்கு மற்றொரு காரணம், அவள் தேவ வார்த்தையின் மனுஷியாக இருந்தாள். இன்றைக்கு நாமளும் தேவ வார்த்தையின் மனுஷியாக இருக்க நம்ம அர்ப்பம் நிற்போமா? அடுத்து நம்ம கடைசி ஜெபம் பண்ணுவோம். நமக்கு நேரம் குறைஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், இன்னொரு காரியம், நிறைய காரியங்கள் இருக்குது, நம்ம நேரம் நமக்கு பெர்மிட் பண்ணுற அளவுக்கு நம்ம பார்ப்போம். இன்னொன்று பாருங்களேன், மரியாள் பரலோகத்தின் கவனம் மரியாள் மேலே படுறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, அவங்க கொஞ்சம் வார்த்தைகள் தான் பேசுவாங்க. உமன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ், ரொம்ப கொஞ்சம் வார்த்தைகள் தான் பேசுவாங்க. மற்ற நேரத்துலலாம் பாருங்கள் அமைதியாகவே இருப்பாங்க.
பாருங்க, ரெண்டு காரியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 2:19 வாசிக்கலாம். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். இது எப்போ அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின வசனம் வாசிக்கலாம். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். பார்க்கிறோம், தேவ தூதர்கள் என்ன, ஏசப்பா பிறந்துட்டாங்களா? அப்போ மேய்ப்பர்கள் என்ன பண்ணுறாங்க, வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்துட்டு இருக்கிறாங்க. நைட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஆடுகளை மேய்ச்சிட்டு அவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க, கடாப்பில் போட்டுட்டு இவங்க இருக்கிறாங்க. அப்போ தேவ தூதன் அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, தரிசனம் மாறாரு. உங்களுக்காக ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறாரு, அவரை போய் என்ன பண்ணுங்க நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, மேய்ப்பர்கள் வர்றாங்க, வந்து சொல்கிறாங்க, இப்படி தேவதூதன் வந்தார், பரலோகத்தில் சந்தோஷம், பரலோகத்தில் பூமியில் பரலோகத்தில் என்ன வரும், மகிமையும் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம், மனுஷர் மேல பிரியமும் உண்டாகட்டும் சொல்லி அந்த தேவதூதன் வாழ்த்துனாங்க. இப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் ஆச்சரியமா கேட்குறாங்க. மரியாள் என்ன பண்றாங்க, அந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்துல வைத்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சிந்தனை பண்ணினாள். அதே அதிகாரம் 51 பின்பகுதியை பார்க்கலாம். அது 51 வாசிங்களேன். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து கொண்டாள். பாருங்க, மரியாளை குறித்து பார்க்கிறோம். இது எப்போ அப்படின்னா 12வது வயசு ஜீசஸ்க்கு இருக்கும்போது பண்டிகைக்கு போகிறாங்க. ஜீசஸ் என்ன பண்ணிட்டாங்க, தேவாலயத்தில் இருந்துட்டாங்க. 3 நாள் கழித்து தேடி வர்றாங்க. பார்த்தா தேவனாய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, பெரிய வேத பண்டிதர்கள்ட்ட பேசி தர்க்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்களாம் இவரோட ஞானத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ மரியாள் கேட்குறாங்க, என்னப்பா எங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்துட்டியே அப்படின்னு. என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. உடனே இந்த அம்மா சிந்திக்கிறாங்க, ஆமாம் இது நம்ம பிள்ளை இல்லை, இது யார் வீட்டு பிள்ளை, அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துடுச்சு, அவங்க அப்பாவோட வீடு இதில் இது, அதனால அது வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன் இருதயத்தில் இந்த சங்கதிகளையெல்லாம் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சிந்திச்சுட்டே இருக்கிறாங்க. சிமியோன் பார்த்து சொல்றாரு, உன்னோட இருதயத்தை ஒரு பட்டயம் எந்த இடத்துலையும் பாருங்களேன், அதெல்லாம் அப்படியே அந்த இருதயத்தில் உள்வாங்கி 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 மரியாள் சிந்திச்சுட்டே இருப்பாங்க. பாருங்க, பெண்களாகிய நமக்கு ரொம்ப நாவடக்கம் தேவை. பரலோகம் நம்மளை பார்க்கணும்னா நம்ம நாவ அடக்கம் உள்ளவங்களாக இருந்தால் தான் பரலோகத்தின் கண்கள் நம்ம மேலே வரும். மரியாள் மேலே பரலோகத்தின் கண்கள் படுவதற்கு காரணம், அவங்க எங்கேயாவது வாயாடி மாதிரி பேசிகிட்டு இருந்ததை பார்க்குறோமா நம்ம வேதத்தில்? இல்லை. உலகத்தில் அறிஞர்கள் பாருங்க ஒரு கவுண்டிங் கொடுக்குறாங்க. என்னன்னா, ஒரு நாளைக்கு ஆண்கள் பேசுகிற வார்த்தைகள் எவ்வளோ தெரியுமா? 7000 வார்த்தைகள் பேசுகிறாங்களாம். ஆண்கள் எவ்வளோ பேசுகிறாங்களாம்? பெண்கள் எவ்வளோ பேசுவாங்க சொல்லுங்க? 20,000 பேசுறாங்களாம். 3 மடங்கு பேசுறாமா, 3 மடங்கு. வெக்கமா இருக்குல்ல நமக்கு? நம்ம பேசி பேசி என்னத்தை சாதிச்சோம்? வீட்டு வாசல்ல உட்காந்து பேச வேண்டியது, இப்போ செல்ஃபோன் வேற வந்துருச்சு, மணிக்கணக்காக பேச வேண்டியது. வேதம் சொல்லுகிறது அதிக பேச்சில் பாவம் இல்லாமல் போறாது. வாசிப்போமா, அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போமா? நீதிமொழிகள் 10:19 சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். பாருங்க, சொற்களின் மிகுதியில தன் உதடுகளை அடக்குறவனோ, தன் வார்த்தைகளை அடக்குறவனோ யாரு? புத்திமான். அது மாத்திரமல்ல, யாக்கோபு 1:26 வாசிக்கலாம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். இங்க என்ன சொல்றாரு ஏசப்பா? வாயவே அடக்கலை, ஆனா நான் தேவ பக்தி இல்லவன் சொன்னா உன் தேவ பக்தி வீண். தயவு செய்து இன்னையிலேருந்து ஒரு முடிவெடுப்போம். என்ன முடிவெடுப்போம்னா, வீணான வார்த்தைகளை நான் பேச மாட்டேன். ஏன்னா பைபிள் சொல்லுது, வீணான வார்த்தைகள் யார்ட்டையும் குறித்து நம்ம என்ன பண்ணணுமா? கணக்கு ஒப்புவிக்கணுமா?
அந்த நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தில் அந்த குணசாலியான பெண்ணை பற்றி ஒன்று இருக்கும். அவள் ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் கீழ் இருக்கும் அப்படின்னு இருக்கும். நம்ம வாயை திறந்தா ஞானம் விளங்க திறக்கணும், தயையுள்ள போதகம் நம்ம வாயில் இருக்கணும். சில பேர் வாயை திறந்தா ஐயோ அப்பா இவங்க எப்படா வாயை மூடுவாங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு பெரியம்மா இருக்காங்க. அங்கே பெரியம்மாட்ட பேசணுன்னா அவ்வளவு காரியங்கள் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க சாதாரணமாக தான் பேசுவாங்கன்னா அதுலேருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கலாம். பார்த்துக்கோங்க, நம்ம அப்படி இருக்கணும். நம்ம தயையுள்ள போதகம் நம்முடைய நாவின் கீழே இருக்கணும். அப்போ மரியாளை போல தேவனோட பரலோகத்தின் கவனம் நம்மேல் வர வேண்டும் என்றால் நம்ம எப்படி இருக்கணும்? நாவடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். நாவு பொல்லாத விஷம். வாசிக்கிறோம்ல, நம்ம யாக்கோபில் வாசிக்கிறோம்ல, எடுக்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதே போல 6வது வசனம். நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. பாருங்க, இந்த நாக்கு எவ்வளவு ஒரு கொடியது அப்படின்னா, இந்த நாக்கு ஆயுள் சக்கரத்தையே காலி பண்ணிடும். ஒருத்தவங்க வாழ்க்கையவே என்ன பண்ணிடும்? ஆயுள் சக்கரத்தையே காலி பண்ணிடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீதிமானுடைய நாவு ஜீவ ஊற்று. நம்மெல்லாம் யாரு? நீதிமான்கள். ஏன் நம்மளாம் நீதிமான்கள்? இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நம்ம எல்லாரும் நீதிமான்கள். நம்மளை எல்லாம் விலை கொடுத்து அவர் வாங்கியிருக்கிறார். ஆமே. நம்ம எல்லாரும் ஏசப்பாவுக்கு அடிமை. நான் சொன்னேன், கொத்தடிமைக்கு என்ன பண்ணுவாங்க? பணம் கொடுத்துட்டு வாங்கிக்கிட்டு செலுத்த முடியாமல் போயிடும். நம்மளை கூட ஆண்டவர் நம்ம எல்லாரையுமே அவருடைய விலையேறப்பெற்ற மாசில்லாத குற்றமற்ற ரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நாம் அவருக்கு அடிமை. ஆனால் இந்த தேவன் நம்மை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்துகிறவர் அல்ல, நம்மளை உயர வச்சு அழகு பார்க்கிற தெய்வம். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேணும்? நாவடக்கம் நமக்கு வேணும். பாருங்க, பொறுமையே இருக்க மாட்டேங்குது. பொறுமைக்கும் இந்த நாவடக்கத்துக்கும் ரொம்ப நெருக்கம். டப்பு 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 டப்புன்னு வாயத்தை என்ன பண்ணிடுறது? அடக்கம் வேணும். நமக்கு என்ன வேணும்? அடக்கம் வேண்டும். இப்போ இதே மாதிரி நான் சொல்லிகிட்டே போகலாம். மரியாதை குறித்து நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நமக்கு நேரம் ஆகுது, நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒரே வார்த்தையில் சொல்லிடுறேன், மரியாதை போல் விசுவாச வீராங்கனையே பார்க்க முடியாது. பாருங்களேன், இது நமக்கு இப்படி ஒரு காரியத்தை தேவதூதன் சொல்லிட்டாரு. மரணம் வரைக்கும் நம்ம என்னென்ன பாடுபட போகிறோம் தெரியாது. அவமானம் வரப்போகுது, நிந்த வரப்போகுது, பரியாசம் வரப்போகுது, ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் கம்மா கிராஸ் பண்ணி வரணும். நம்ம எப்படி பண்ண போகிறோம்? அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, விசுவாசம் இருந்துச்சு. என்னை அழைத்தவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவங்களுக்குள்ள தேவனை குறித்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த விசுவாசம் இருந்ததுனால தான் சொல்கிறாங்க, உங்கள் அடிமை உங்கள் வார்த்தையின்படி எனக்கு கடவுது. அப்போ அவள் ஒரு விசுவாசத்தில் சிறந்த ஒரு வீராங்கனை. அப்போ இன்றைக்கு மரியாளை போல பரலோகத்தின் கவனத்தை ஈர்த்த மரியாளை போல நாமும் பரலோகத்தால் ஈர்க்கப்படணும்னா மரியாளை போல என்ன பண்ணணும்? தாழ்மையாக இருக்கணும், கீழ்ப்படியணும், பணிவிட செய்யணும். என்ன பண்ணணும்? அதுக்கடுத்து தேவ வசனத்தை நிரம்பினவர்களாக இருக்கணும், நாவடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும், பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும். அவங்க எதுக்காவது முறுமுறுத்தாங்களா? சகிப்புத்தன்மையும் பொறுமையும் அவங்கக்கிட்ட நிறைஞ்சு காணப்பட்டது. பாருங்களேன், மரியாள் எங்கேயுமே மேட்டிமை சிந்தையாக இருந்ததே நம்ம பார்க்கவே முடியாது. மேட்டிமையான பேச்சு அவங்க பேசவே இல்லை. அவங்க நாவு அவ்வளோ ஒரு ஜீவ ஊற்றாக இருந்தது. அதே போல் அவங்க என்ன பண்ணாங்க? பரிசுத்த ஆவின் அபிஷேகத்துக்காக ஆவலோடு காத்திருந்தாங்க. பரிசுத்த ஆவி தனக்கு வேணும்னு அவங்க, நான் தேவனுடைய தாய், எனக்கெல்லாம் பரிசுத்த ஆவியினவர் வேணாம்னு நினச்சாங்களா? எனக்கு பரிசுத்த ஆவியினவர் வேணும். சிஷ்யர்களோடு சேர்ந்து அவங்களும் தாழ்மையாக காத்திருந்தாங்க. அவங்க ஒரு விசுவாச வீராங்கனை. இப்போ இந்த வேலை நம்மளும் கூட ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரலோகத்தின் கவனம் நம் பக்கமும் திரும்பும்படி தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து இந்த வேலை ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எந்திரிக்கலாமா?